ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணுமே ஐயா எனக்கு இந்த பார்சல் போது இதை பேக் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துலயுமே அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்றாங்க, இல்லம்மா இந்த ஆப்பிளும் பார்க்க நல்லா இருக்கு தம்பி, இந்த ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே அந்த ஆப்பிளை வாங்கி வச்சுட்டு, அப்பா நான் உங்களுக்கு இது வாங்கி தரதே பெருசு, எதா இருந்தாலுமே உங்க காசுக்கு வாங்குங்க, தேவையில்லாம என் காசுல எதா இருந்தாலும் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு அப்பாவும் சொல்றாங்க, இல்லம்மா அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அதான் வாங்கலான்னு பார்த்தேன், அப்பா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, நான் வாங்குறத வேணா வாங்குங்க, இல்லைன்னா நீங்களே எதா இருந்தாலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுமே அதை பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளுமே அந்த அப்பாவும் பையன்ட்ட பேசலான்னு போறாங்க. அந்த நேரத்துலயுமே காருக்கு மேல பர்சும் ஃபோனும் இருக்குங்க. இதையுமே அந்த அப்பாவும் பார்த்து அந்த பையன்ட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒரு பையனுமே சொல்றாங்க, அப்பா நீங்க எதா இருந்தாலுமே கேர் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பேருங்க, எனக்கு என் லைஃபை பார்த்துக்க தெரியும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோரிமான் பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ஒரு அப்பாவும் பசிக்குதுன்னு சொல்லி கிச்சன்ல சாப்பாடு ஏதா இருக்கான்னு பாக்குறாங்க. அதனாலே அந்த ஒரு அப்பாவும் அந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, இல்லப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட்டிங் இருக்குன்னா நான் அங்கேயே சாப்பிட்டுப்பேன், நீங்க எதா இருந்தாலுமே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க, காசு இல்லைனா வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது தான் தப்பு, நம்மளாலையும் வேலைக்கு போக முடியல, உடம்பு முடியாம இருக்கும், எதுக்கு நம்ம இவங்களையும் தொல்லை பண்ணிட்டு அவங்களும் நம்மள தொல்லை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்பாவும் லெட்டர் எழுதிட்டு போறாங்க. அந்த பொண்ணு பையனுமே வந்தோடனே அந்த லெட்டரை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க, நம்ம அப்பாவுக்கு நம்ம